ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிற டிவி ஷோவில் லாரிமா மாதிரியே டிஸ்பியர் பண்ணிவிட்டு லாரிமா மாதிரியே டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. கூடவே ஹீரோவையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. இதே இது லாரிமா ஃபஸ்ட்டு ஹீரோட்ட கேப்பிட்ருப்பாங்க, ஹீரோ முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஹீரோயின் கேட்குறப்போ ஹீரோயின் கூட சேர்ந்து போய் எல்லோரும் முன்னாடியும் டான்ஸ் பண்ணுறாங்க அந்த டிவி ஷோவில். ஸோ அப்படியே அந்த டிவி ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி போகிறப்போ ஹீரோயின் இப்போ என்னென்னா குளூரில் தனியாக நடந்து போனப்போ ஹீரோ ஜாக்கெட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அதை ரிட்டர்ன் கொடுக்காங்க. நீங்கள் இப்போ என்னை பார்க்குற டைம்லாம் காப்பி கேட் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் என்னோட விதத்தில் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். மேபி உங்கள் முன்னாடி நான் ஒர்த்லெஸ்ஸாக இருக்கலாம், அதுக்கு சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிருந்தாங்க. ஹீரோக்கு என்ன இப்படி சொல்லிட்டான்னு ஃபீல் ஆகுது. ஆனால் கரெக்டாக இவா இங்கே ஹீரோ கையில் கொடுத்த அந்த ஜாக்கெட்டை தூரத்தில் நின்று ஹீரோ சுற்றி இருக்கிற ஃபேன்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா அந்த கேமராலாம் நல்லாவே தெரியுது. அந்த ஜாக்கெட் வந்து இவங்களோட 6th ஆனிவர்சரிக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே கொடுத்த ஜாக்கெட் போல். ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் மேனேஜருக்கும் இப்படி ஹீரோயின் கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லி தெரியுது. இந்த ஜாக்கெட்டை ஹீரோயின் கொடுத்தது உன்னோட ஃபேன்ஸ் யாருக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும், அது தெரியுமா? அது மட்டும் இல்லை, அன்றைக்கி கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கவே கூடாது, அதுக்கு தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டான் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கும் உண்மையிலே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டாக தான் அன்றைக்கி பிக்கப் பண்ண வந்ததான்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா நினச்ச மாதிரியே ஃபேன்ஸ் எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஷாக்ஸ் குரூப்பை நாங்கள் புறக்கணிக்கிறோம், எதுக்கு எங்களோட ஜாக்கெட் வந்து அந்த பொண்ணு கையிலேருந்து வாங்கினாங்க, இதுக்கு சரியான ரீசனை எங்களுக்கு நீங்கள் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏஜென்சி முன்னாடி நின்றுக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஆனால் இதில் ஹீரோயினும் அந்த டிவி ஷோவில் பண்ண டான்ஸ் வந்து வைரல் ஆகுது. கூடவே ஹீரோவை யாருமே எதுவுமே சொல்ல, ஹீரோயின் மேலே தான் தப்பு இருக்கும், ஹீரோயின் தான் ஹீரோவை ஃப்ளட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு எல்லா பேட் கமெண்ட்டும் ஹீரோயினுக்கு தான் திரும்புது. ஹீரோயினும் இதை ரீட் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சிக்காக்கு வந்துட்டு நீ எதுவுமே செய்ய வேணாம், ஏன்னா ஷாக்ஸ் ரொம்ப பெரிய குரூப், அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம், ஸோ இதை அவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிடுவாங்க, அது வரைக்கும் நம்ம பொறுமையாக மட்டும் இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் இதை ரீட் பண்ணி பார்க்காங்க. ஹீரோயினை பற்றி தான் கமெண்ட் எல்லாம் தப்பாக வருதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்னென்னா ஒரு அப்பாலஜிஸ் லெட்டர் தான் எழுதுகிறாங்க. இப்படி குளிரில் நடுங்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு இந்த ஜாக்கெட்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என்னோட கருணையை காட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் டிவி ஷோவில் மீட் பண்ணிக்கிட்டதுனால ரிட்டன் அந்த ஜாக்கெட்டை என்கிட்ட தந்துட்டான், மற்றபடி எங்களுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை எழுதி தான் அனுப்புகிறாங்க. இது ஒரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு பார்த்துட்டு இன்னும் ஒரு ரூடான அப்பாலஜிஸ் லெட்டராக இருக்குது, யார் இவன்கிட்ட போய் கருணையை கேட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏஜென்சி முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் இவங்க ஷாக்ஸ் மெம்பரில் இருக்கிற 5 பேரும் நேர்லேயே மீட் பண்ணி போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபேன்ஸும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இவங்க ஏஜென்சியோட சிஏஓ பார்க்கு தான் இவங்க 5 பேரையும் கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க, எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் எப்படி அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதலாம்னு சொல்லிட்டு. ஆனால் செஞ்ச தப்பு ஹீரோ கூடது மட்டும்தான், பட் 5 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, இனி அதே மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னு தைரியமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்படி நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா அதுக்குள்ளே இந்த டீ பார்ட்டி ஆரம்பித்து 1 மந்த் ஆகிட்டு போல். ஸோ இப்போ அவங்களுக்கான சேலரி கிரெடிட் ஆகுது. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் இவ்வளோ சேலரி வாங்குறது நினச்சி. ஸோ அப்படியே ஒரு டிவி ஷோவில் ஃபஸ்ட்டு இந்த டீ பார்ட்டியோட ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய டைம் வருது போல். ஸோ அதுக்கான சாங் தான் செலெக்ஷன் பண்ணுதாங்க. பட் எந்த சாங்குமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஸோ நீங்களே திங்க் பண்ணி நல்லா சாங்கை பாருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போக சிக்காக். இவங்களும் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் தான் இவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற சாங்னா அது கண்டிப்பாக ஒமேகா 3யில் உள்ள சாங் தான் சொல்லிட்டு அந்த சாங்கை ரீமேக் இந்த டீ பார்ட்டிக்கு ஏற்றால பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சாங்கோட ப்ரொடியூசர் ஃப்ரீஸ்னு ஒருத்தருக்கு கால் பண்ணி இப்படி சாங்கை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ நான் நேரில் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு நேரில் வராரு. பார்த்து அந்த ஃப்ரீஸுங்கிறது இவர் கிடையாது போல். ஆனால் அந்த சாங்கோட உண்மையான ப்ரொடியூசர் இவர் தான் அந்த சாங்கோட ப்ரொடியூஸ்லாம் பண்ணியிருக்காரு. பட் அதோட கிரெடிட் வந்து அந்த ஃப்ரீஸ்னு ஒருத்தர் வாங்கிட்டார் போல். ஸோ இப்போ வந்து நான் அந்த சாங்கை ரீமேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, சாங்கோட லிரிக்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு. அவங்களும் அதை தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். ஸோ 3 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு மூளையெல்லாம் கசக்கி சாங்கோட லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் சீக்காக்கும் பக்கத்தில் வராங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. பட் சீக்காக்கிட்ட இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத சொல்லலை போல். ஸோ அந்த டைம் அவங்க இருந்த இடத்துல கரெக்டாக அந்த ப்ரொடியூசரோட நேம் இருக்குது, ஹாசாக்னு. ஸோ அது ஆல்ரெடி இவருக்கு தெரியும் போல். ஸோ அவரை தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. நீயும் நானும் பேசிக்கிட்டது அவங்க 3 பேருக்கும் தெரிய வேணாம், ஸோ இந்த சாங்காக இந்த அமௌண்ட்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சீக்கா கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து கொடுக்குறதுக்கு பதில் கவரனா இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்காங்க. என்னென்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் ஆல்ரெடி சாங்காக அவங்க சேலரியிலேருந்து வந்த அமௌண்ட்டை எடுத்து இங்கே கொடுத்துருப்பாங்க போல். நீயும் அந்த பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் 2 அமௌண்ட்டையும் எடுத்து சீக்காகிட்டே வச்சுக்கிட்ட சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே அந்த சாங் கம்போஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டூடியோ தான் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த சாங்கை பாடுறது யாருன்னு பார்த்தோன்னா ரியான்னு அவங்க குரூப்பில் இருக்கிற அவள் தான். ஃபஸ்ட் அவள் பாடிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு சாக்ஸ் மெம்பரை சேர்ந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹைகுன் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ உள்ளே அந்த ரியா பாடிட்டு இருக்கிறத இவங்க வெளியே நின்று கவனிச்சிருப்பாங்க. ஸோ கூட இருக்கிற ப்ரொடியூசரும் நீ மட்டும் தான் வந்தியா, ஹீரோ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்படியே நம்மளுக்கு காட்டுறாங்க. என்னென்னா ஹீரோயின் ரெஸ்ட்டும் போயிட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் ஹீரோ வராங்க. ஸோ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் எதுவும் பேசல. கிராஸ் ஆகி போகிறப்போ இப்போ ஹீரோயினே
ஆக்சுவலாக அந்த எக்ஸ்ப்ளனேஷன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திமிரா ஹீரோ கேட்டதுமே, ஹீரோயின் என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு அந்த குளிரில் ஜாக்கெட்டு தந்து ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறம் என்னை பார்க்குறப்போ காப்பி கேட்னு ரொம்ப கோவமாக என்னை பார்த்து பேசிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் உங்களை நான் டான்ஸ் ஆட கூப்பிட்டேன் அந்த டிவி ஷோவில். ஸோ அதை பற்றி நம்மளுக்குள்ளே பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு முன்னாடியே நீங்கள் அப்பாலஜிஸ் லெட்ரு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு இப்போ நான் தேங்க்யூ சொன்ன வந்தா என்னை பற்றியே நீங்கள் எப்பவும் கோவமாக இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க, என்னமோ இருந்துட்டு போகுது, நீங்கள் எனக்கு செஞ்சதுக்கலாம் தேங்க்யூ 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 ஸோ மச்னு கோவத்தில் ஹீரோயின் பேசி விட்டுட்டு போகிறாங்க. ஹீரோக்கும் என்னடா இப்படி பேசிட்டாருந்தா மறுபடியும் ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் பாட வேண்டிய டேன் வருது. ஸோ உள்ள போய் நின்றுக்கிட்டு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருந்தாங்க. ஹீரோவை பார்க்குற ஹீரோயினுக்கு இங்கே பாட வரமாடுது. அங்கே ப்ரொடியூசரும் மறுபடியும் சொல்லிகிட்டே தான் இருக்காரு. இங்கே ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்க்குறதுனால சுத்தமாக சாங் வரமாடுது. இதை கவனிக்கிற ஹீரோவும் மறுபடியும் கொஞ்சம் கோவத்தில், லாரிமா மாதிரி போல்டாக காப்பி பண்ணுறேன், ஆனால் உன்னோட சாங்கை பாடுறதுக்கு மட்டும் உனக்கு பயமாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசி விட்டுட்டு போயிருந்தாங்க. ஹீரோ போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒழுங்காக பாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து நல்லா அந்த பாட்டையும் பாடி முடித்து கம்போஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து 2 வாரம் கழித்து அந்த மியூசிக் ஷோ நடக்கிறதா இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் இவங்க அறிமுகமாகிறதுனால அங்கே இருக்கிற யாருமே இவங்களை சுத்தமாக கண்டுக்கிட மாட்டாங்க. அந்த டைம் அதே இடத்துல யாரை மீட் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி யூஜினோட அந்த ஸ்பார்க் குரூப்பும் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்குது போல். ஸோ அங்கே யூஜினை பார்த்து இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஃபேன்ஸோட சத்தம் அதிகமாக கேட்குது. என்னென்னு திரும்பி பார்த்தா சாக்ஸ் 5 மெம்பர்ஸும் அப்படியே கெத்தாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதில் ஹீரோ கவனிக்காங்க ஹீரோயினும் யூஜினும் பேசிட்டு நிற்கிறத. ஆனால் பார்த்தும் பார்க்காத மாதிரி அந்த இடத்துல இருந்து 5 பேருமே போயிருந்தாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே புதுசாக அறிமுகமான குரூப்பில் உள்ள மற்ற மேனேஜர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு 3 நிமிஷம் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க போல். இப்போது 2 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ தான் சொல்கிறாங்க, என்னென்னா ஷாக்ஸ் குரூப்பே இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய குரூப் வரதப்போ எல்லாத்துக்கும் டைமை சுருக்கிட்டாங்க. புதுசாக வரத டீமுக்குலாம் 2 நிமிஷம் தான் சொல்லிட்டு. ஆனால் இங்கே இருக்கிற சிகாக்கு மட்டும் நல்லாவே புரியுது இது எல்லாமே அந்த சிஏஓ பார்க்கோட வேலை தான், அவன் தான் இதெல்லாம் வேணும்னே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதே சிகாக்கு அப்படியே கொண்டு போய் மற்ற 3 பேர்ட்டையும் சொல்கிறப்போ அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இவங்களோட சாங்கை இவங்க 3 நிமிஷத்துக்கு கம்போஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அது இப்போ 2 நிமிஷத்துக்கு மாற்றுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. ஸோ அதை பற்றி தான் இப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குற யூஜினுக்கு கோபம் வருது. ஸோ யூஜின் அங்கேருந்து ஸ்டேட்டாக சாக்ஸ் மெம்பர் இருக்கிற அவங்கள தான் போய் மீட் பண்ணுறாங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியுமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்காங்க. அப்படியே பிளாஷ்பேக் வருது. என்னென்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் இவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் எந்த ஒரு டிவி மியூசிக் ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம், ஏன்னா அதனால் புதுசாக வர ஜூனியர்ஸ் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நாங்கள் எங்களோட கான்சர்ட் மட்டும் தான் நடத்துவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு, இதனால் எத்தனை ஜூனியர்ஸ் பாதிக்கப்படுத்தாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு இந்த 3 நிமிஷங்கிறது காசு, ஆனால் மற்றவங்களுக்கு அந்த 3 நிமிஷங்கிறது கனவு. நீங்கள் இப்படி வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு யூஜின் கோவத்தில் சண்டை போட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு லாரிமா வரா. அவள் வந்தோடனே இங்கே என்ன உனக்கு வேறு வேலை இல்லையா என்னன்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறத பார்த்துட்டு யூஜின் அதுக்கு மேலே எதுவும் பேசாமல் அமைதி அங்கேருந்து போயிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னென்னா அந்த பார்க் சிஓ இவங்களை டிவி மியூசிக் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லும்போது ஹீரோ போய் சொல்லியிருக்காங்க, எங்களால் முடியாது, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், இதனால் எங்களுக்கு பின்னாடி வர ஜூனியர்ஸ் தான் பாதிக்கப்படுதாங்கன்னு சொல்லும்போது, நீ உன்னோட ஜூனியர்ஸை பற்றி கவலைப்படுதுன்னு தெரியுது, பட் கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டை காட்டி மிரட்டி இருக்காரு. ஸோ அதனால தான் இவங்க இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வந்ததே. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் சிக்காக்கு எப்படியோ அந்த ப்ரொடியூசர்கிட்ட மறுபடியும் பேசி 3 நிமிஷத்தில் இந்த சாங்கை 2 நிமிஷம் மாற்றிட்டாங்க. ஸோ ஃபைனலாக அந்த டிவி மியூசிக் ஷோவும் நடக்குது. ஃபஸ்ட்டு சாக்ஸ் குரூப் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோடது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்குள்ளது தான் நடக்குது. அதில் அதுக்கப்புறமா ஹீரோயினுக்குள்ளது நடக்குது. ஸோ அப்படி ஹீரோயினோட டீ பார்ட்டி குரூப் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ 2 நிமிஷத்தில் 1 நிமிஷம் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆனால் அடுத்த 1 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகிறப்போ திடீர்னு சாங்கோட ஆடியோ கட் ஆகிடுது. ஸோ ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் செகண்டுக்கு 3 பேருக்குமே இந்த ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறத நினச்சி பார்க்காங்க. கண்டிப்பாக இந்த 1 நிமிஷத்தை விட்டுறக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே அதே ஸ்டேஜில் பாட ஆரம்பிக்காங்க. பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுது. ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஆடியோ வருது. ஸோ ஃபைனலாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருது. ஸோ நினச்ச மாதிரியே இவங்களோட டீ பார்ட்டி கொஞ்சம் வைரல் ஆகுது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக அட்வர்டைஸ்மெண்ட் ஃபோட்டோ ஷூட்னு ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்குது. அப்படியே இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டாக ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்கிற ட்ராமாவில் ஒரு முக்கியமான கேரக்டர், பட் கொஞ்சம் சீன்ஸ் தான் ஆக்ட் பண்ணியிருக்கா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு திடீர்னு ஏதோ ட்ரக் கேஸில் மாட்டிக்கிட்டாலாம். ஸோ அந்த பொண்ணு ஆக்ட் பண்ணியிருக்கிற சீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒரு பொண்ணை போட்டு அதில் ஆக்ட் பண்ண சொல்லிடுறாங்க.
ஸோ டேரக்டர் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரையாக கேட்குறப்போ எந்த ஆக்டரும் இன்னொரு பொண்ணு ஆக்ட் பண்ண இடத்துல ரீப்ளேஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஐடல் யார்ட்டையாட்டு கேட்குறப்போ அவங்களும் முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணலான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ டேரக்டர் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் என்னென்னா, நம்ம இந்த பொண்ணை போடலாம், இப்போது ரீசெண்டாக இவங்களோட குரூப் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்குற டேரக்டரும் ஹீரோயினை கூப்பிட்டு ஆடிஷன் வைக்காங்க. ஸோ ஆடிஷன் ஹீரோயின் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ ஹீரோயினவே செலக்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி ஹீரோவோட ஏஜென்சிலையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோ தான் ஹீரோயின் கூட ஆக்ட் பண்ண போகிறது போல். ஸோ இதை பற்றி நியூஸ் வந்ததுமே மேனேஜரும் ஹீரோகிட்ட கேட்காங்க, இது உனக்கு ஓகேவா, உங்கள் 2 பேர் பேர் வச்சு ஆல்ரெடி பிரச்சனை வந்திருக்கு, இப்போ மறுபடியும் ஹீரோயின் அவங்க கூட ஆக்ட் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வரும், நான் வேணும்னா டேரக்டர் போய் வேண்டான்னு சொல்லிடுவான்னு சொல்லி பேசிட்டு வரதப்போ ஆப்போசிட்லேயே என்னென்னா சிஏஓ பார்க் வராரு. அவர் என்ன பிரச்சனை கேட்குறப்போ மேனேஜரும் எடுத்து சொல்கிறாரு. அவர் இப்போ ஹீரோவை பற்றி உனக்கு ஓகேவான்னு கேட்குறப்போ ஹீரோ என்னன்னா, எங்களுக்குள்ளே அவ்வளோ சீன்ஸ்லாம் இல்லை, 2-3 சீன்ஸ்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் பக்கத்தில் இருக்கிற மேனேஜர் தான் அதான் கிஸ்ஸின்னு இருக்கலான்னு மெதுவாக சொல்கிறாரு. பட் அது வந்து சிஓ பார்க் அதுலலாம் கேட்கல. சரி ஓகே உனக்கு ஓகேனா நீ ஆக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் நடக்குது. ஸோ அதில் ஹீரோயினை வந்து கொல்லதுக்காக ஹீரோ வந்திருக்காங்க போல். அப்போ ஹீரோயினோட டைலாக் பேசணும் போல். பட் ஹீரோயின் அதில் பேசுகிறது ஆக்ட் பண்ணது எல்லாமே இதுக்கு முன்னாடி அதே கேரக்டரில் நடித்த பொண்ணு மாதிரியே பார்த்து அப்படியே ஆக்ட் பண்ணுறாங்க. டேரக்டரும் அதை பார்த்துட்டு எனக்கு புரியுது நீ ஸ்கிரிப்டில் உள்ள மாதிரியே ஆக்ட் பண்ணுறேன்னு, பட் உன்னோட ஸ்டைல் ஆக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் ஓவர் டேக் தான் போயிட்டுருக்கு. ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்ன இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அப்படிலாம் ஒன்றும் காப்பி பண்ணிட்டு நடிக்காத, உன்னோட ஸ்டைலில் நடின்னு சொல்லி ஹீரோ சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோயினும் அதுக்கப்புறம் அந்த சீனை அதுக்கேற்றால நடித்து அந்த சீனை முடிச்சிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இவங்களுக்கு 2 பேருக்கும் கிஸ்ஸின் தான் வருது. ஸோ ஹீரோ தான் பக்கத்தில் போகிறாங்க, ஹீரோயின் அப்படியே கண்ணை இறுக்கமாக க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. டேரக்டரும் அவர் நினச்ச மாதிரி சீன் இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா சொல்லியும் கொடுக்காங்க. இது உங்களோட ஃபைனல் மீட்டிங், ஸோ அதுக்கேற்றால நடிமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் டேக் போயிட்டே தான் இருக்குது. ஹீரோவும் இதை கவனிச்சுட்டு என்ன ஃபஸ்ட் டைமான்னு சொல்கிறப்போ இல்லையே இது ஃபஸ்ட் டைம் இல்லையே, அப்போ என்ன ஒழுங்காக நடிக்க வேண்டியதானு சொல்கிறப்போ இல்லை இதுக்கு முன்னாடி வர 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி கிஸ் பண்ணணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே நீ யார் நான் யார் சுற்றி இருக்கிற ஸ்டாஃப்ஸு கேமரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த கேரக்டரை மட்டும் நினைவு வச்சுக்கோ போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோவும் பக்கத்தில் போய் கிஸ் பண்ணுறாங்க, ஹீரோயினும் அதுக்கத்தால அழகாக ஆக்ட் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து ஹீரோ தான் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க ஹீரோயினை கிஸ் பண்ணதில். ஸோ அடுத்த சீனாக இதில் ஹீரோயின் இறந்து போயிடுவாங்க போல், அந்த சீனும் எடுத்து அப்படியே முடிச்சிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து மூவியும் ரிலீஸ் ஆகிடுது. ஸோ அந்த ரிலீஸ் ஆனது மூவியை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட கூட இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸும் கூட யூஜினும் போயிருக்கான். ஹீரோயின் போக முடியல போல். ஸோ 3 பேரும் பார்த்துட்டு இருக்கப்போ அதில் ஹீரோயினும் கிஸ் பண்ணுற சீனை பார்க்குற யூஜின் ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ யூஜின் ஃபீல் பண்ணுறத ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹைஜி அவளும் பார்த்துட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ யூஜினுக்கு ஹீரோயின் மேலே ஒன் சைட் லவ், பட் ஹைஜினுக்கு யூஜின் மேலே ஒன் சைட் லவ். ஸோ என்ன கதை ஆக போகுதுங்கிறத போக போக பார்ப்போம். ஸோ அப்படியே இந்த மூவி ரிலீஸ் ஆகுறதுனால அதில் ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு தேட்டரில் போய் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் பேசிட்டு வருவாங்க போல். ஸோ லாஸ்ட் மினிட்ல ஹீரோயினும் இந்த ட்ராமாவில் ஆக்ட் பண்ணதுனால அவங்க கூட சேர்ந்து பஸ்ஸில் ஒன்றா ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கூடவே ஹீரோவும் தான் இருக்காங்க. பட் ஹீரோயினும் பார்த்துக்கிடுவாங்களே தவிர 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. பட் ஹீரோ என்னன்னா அப்பப்போ ஹீரோயின் கூடவே இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு நினச்சி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நல்லா ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறப்போ பஸ்ஸே அமைதியாக இருக்கும். ஹீரோயினுக்கு ரொம்ப போர் அடிக்கும், எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோவோட ஃபேன் சர்வீஸ்லேருந்து ஒரு பேக் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே தண்ணி, வேறு சின்னதாக ஒரு நோட்டு, வேறு இந்த மூவி ரிலேட்டடான புக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் ஹீரோவோட ஃபோட்டோஸ் இருக்கிற இடத்துலலாம் ஹீரோயின் பெண்ணை வச்சு ஹீரோட மூஞ்சில் கிறுக்கிட்டு கிடப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் கிறுக்குனதுக்கப்புறம் லைட்டாக ஹீரோ இருக்கிற இடமா திரும்பி பார்த்தா தூங்கிட்டு இருந்த ஹீரோ திடீர்னு என்னென்னா ஹீரோயினை முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் போச்சுப்போ நமக்கு இருக்குனதை பார்த்துட்டு தான் இவ்வளோ முறைச்சி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் ஹீரோவை பார்த்து லைட்டாக மெதுவாக சிரிப்பாங்க. ஹீரோ என்ன திங்க் பண்ணுறாங்க, நம்மளை பற்றி என்னாச்சு திடீர்னு சிரிக்கான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோயின் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நமக்கு இருக்கிறது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவங்க வர வேண்டிய இடம் வந்தோடனே எல்லாருக்கும் ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹோட்டல் ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோ அவங்களோட மவுத் வாஷை தேடுறப்போ தான் தெரியுது ஆல்ரெடி ஹீரோ கையிலையும் அதே மாதிரி ஒரு பேக் இருந்திருக்கும், அந்த பேக் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கூட இருக்கிற மேனேஜர்கிட்ட அந்த மவுத் வாஷை பக்கத்தில் இருக்கிற ஏதாட்டு ஸ்டோரில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அவங்க பேக்கை ஓப்பன் பண்ணால் தான் தெரியுது அவங்களோட பேக் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ பேக் மாறிட்டு தாங்கிட்ட இருக்கிறது ஹீரோட பேக் தான் தெரிஞ்சுட்டு. ஸோ அப்படி இதை கட் பண்ணி அப்படி ஹோட்டலுக்கு வெளியே பார்த்தோன்னா ஹீரோவோட ஃபேன்ஸ் எல்லாருமே அங்கேயே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க போல். அது போக மற்ற ஒரு 4 பொண்ணுங்க ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஹோட்டலுக்குள்ளே பார்க்குற இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த ஃபேன்ஸை பிடிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இதை கட் பண்ணி உள்ள ஹீரோ நல்லா குளிச்சுட்டு இருப்பாங்க அவங்க ரூமில். ஸோ அந்த டைம் கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிறத பார்க்குற ஹீரோ போய் ஓப்பன் பண்ணால் வந்திருக்கிறது மேனேஜர் நினச்சி ஓப்பன் பண்ணுவாங்க. பட் அங்கே இருக்கிறது அந்த பேக்கை கொடுக்கறதுக்காக வந்த ஹீரோயின் தான். ஸோ ஹீரோவை அந்த கோலத்தில் பார்க்குற ஹீரோயினுக்கு ஒரே ஷையாக போயிருது. அந்த டைம் கரெக்டாக லிஃப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு அந்த ஃபேன்ஸ் வரதை பார்க்குற ஹீரோ திடீர்னு ஹீரோயினை அவங்க ரூம்குள்ளே இழுத்து டோரை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. வெளியே ஃபேன்ஸ் இருக்காங்க, உள்ளே 2 பேரும் தனியாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. இதுக்கப்புறம் எப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஹீரோயின் வெளியே போகிறாங்கிறத அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.